வணக்கம் சார். எங்களுக்கு பேச தெரியாம இல்ல சார், எங்களோட தலைவருக்கு சிஎம்க்கு கட்டுப்பட்டு பேசாம இருக்கோம். அவர் பேசு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்க பேசுறது தாங்க முடியாது. பேசுறதுக்குன்னு ஒரு கண்ணியா வேண்டாமா சார், ஒரு பண்பாடு வேண்டாமா, கொஞ்சமாச்சும் சென்ஸ் இருக்கா? ஏன்னா இஷ்டத்துக்கு பேசுறதா? ஒரு சாதாரண ஒரு தெரிஞ்சவங்க ஒரு ஃப்ரெண்ட் பேசுறது கூட ஒரு மரியாதையா பேசணும்ல, இப்படியா பேசுறது? மரியாதை இவருக்கு தெரியாம இவ்வளவு நாள் ஆட்சி பண்ணாங்களே, இதெல்லாம் தெரியாம தான் அந்த தற்குறி இவங்க ஓட்டு போட்டாங்க. முட்டா பசங்க என்னென்னவோ பேசுறாங்க. அந்த முட்டா பசங்களோட ஓட்டுல தானே இவ்வளவு நாள் நீங்க வாழ்ந்தீங்க. அதை மறந்துட்டு பேசுறீங்களே. பேசுறதுக்குன்னு கொஞ்சம் யோசிச்சுட்டு என்ன பேசணும். இவங்க வீட்டுல போய் இது மாதிரி பேசுவாங்களா சார்? என்ன பேசுறதுக்குன்னு ஒரு இது இல்ல. நாங்க இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க, மக்களும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அடுத்தடுத்ததுல அவங்களுக்கு தெரியும் சார். வணக்கம் சார். ஆபாச வார்த்தைகளை அடக்கி பேசுவது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். எங்களுக்கும் பேச தெரியாம இல்ல, ஒவ்வொரு வார்த்தையும் எவ்வளவு கொச்சைப்படுத்தி பேசணுமோ அவ்வளவு கொச்சையா பேசுறாங்க சார். அதனாலதான் இன்னைக்கு நாகப்பட்டினத்துல நாங்க கண்டன ஆர்ப்பாட்டத்தை ஏற்படுத்தி இருக்கோம். மாவட்ட அலுவலகத்துல இன்னைக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். தயவு செய்து இது மாதிரி இன்னும் ஒரு டபுள் மீனிங்ல பேசுறாங்க சார். எல்லாருக்கும் எல்லாமே தெரியும், பேச தெரியாம இல்ல. தயவு செய்து இதோட இந்த ஸ்டாப் பண்ணிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா நாங்களும் இதை கையில எடுத்தோம்னா எங்க போவாங்கன்னு தெரியாது. மக்கள் கொடுத்த தீர்ப்பை தயவு செய்து ஏத்துக்க சொல்லுங்க. இனியும் ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு அசிங்கப்பட வேணாம். ஏற்கனவே அசிங்கப்பட்டுட்டாங்க, உங்களுக்கே நல்லா தெரியும். இனியும் அசிங்கப்பட வேண்டாம்னு நாங்க மகளிர் அணி சார்பா சொல்லிக்கிறோம் சார். இப்போ அங்க மீட்டிங்ல பார்வையாளர் தான் கத்துனாங்க, அதை வச்சுதானே பேசினாரு. அதை பத்தி எப்படி சார், எப்படி சொல்றீங்க? இல்ல, பார்வையாளர்கள் தான் திரிசா கத்துனாங்க. உதயநிதி ஸ்டாலின் சார் அவருக்கு எங்க சார் போச்சு? பார்வையாளர்கள் 1000 பேசுவாங்க சார். நம்ம ஒரு துணையா இருக்காங்க சார். அவங்க எப்படி சார் துணை முதலமைச்சர்? அவர் எப்படி சார் பேச முடியும்? ஒரு மேடை பேச்சுக்குன்னு ஒரு இல்லையா, ஒரு அசிங்கமான வார்த்தைகளை எப்படி சார் யூஸ் பண்ண முடியும் சொல்லுங்க? தொண்டர்கள் முன்னாடி பேசும்பொழுது ஒரு தலைவனுக்கு அந்த ஒரு தகுதி வேணாமா? நல்லதை பேசணும், நல்லதை பேசணும்.